இருப்பான். அவன் கருத்தில் கால்பட முழுவதும் வாய்க்கேசி கொடுத்து பிறகு பிணத்தை தகிடிக்க வேண்டும் என்று தெரியாமல் திருட்டுத்தனமாக கொண்டு வந்து எனக்கு அறிக்கை செய்யாமல் குழந்தை தகிடிப்பதற்கு துணிந்து விட்டாய சண்டாளி. யாரு சோரத்தனம காவலை வாய்க்கேசி கொடு, உன் பிணத்தை சொல்வது பொறுப்பாகும். யாரு கள்ளி மல்ல, கபடி மல்ல, யாருமெல்லாம் ஒரு அனாதை. என் குழந்தை ஒன்றுதான் பக்கம் இருந்தது. அதுவும் மேலவனாந்தரத்தில் பாம்பு கிடைத்து இறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்கம் செல்வதற்கு இந்த மயானத்திற்கு ஓடி வந்தேன் ஐயா. இந்த மயானத்தில் ஒரு மயான காவலன் இருப்பான் என்று தெரியாமல் அறியாமல் ஓடி வந்து விட்டேன் ஐயா. தெரியாமல் அறியாமல் வந்து விட்டீர்கள் அப்படித்தானே? ஆமா. இப்பொழுது புரிந்து விட்டதா? வாய்க்கேசி கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்கிறேன். கொடு. யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி. வைகிறான் என்னை இப்படி பொருளுதவி மாபாவை ஒரு பெண் பாவம் எண்ணிக்கொண்டே கால்பட வாக்கியம் செய்தால் கொடு, உன் பிணத்தை சுடுவது என்னுடைய பொறுப்பாகும். புரிகிறதா? கொடுக்க கதை இல்லாத கோதை கொண்டு என்னென்று மகளை தகடிக்க வேண்டும் என்ற
கால் படமுடத்தோடு வாய்க்கு அரிசி இருந்தால் கொடு. உன் பிணத்தை சுடுவது என்னுடைய பொறுப்பாகும். இல்லை என்றால் உன் பிணத்தை எடுத்து சென்றுவிட சண்டாளி. ஐயா சொல்றாரா? சொல்லி மதிப்புக்குரிய வேலுசாமி அண்ணார் அவர்களுக்கும் லட்சுமி பிரியா அவர்களுக்கும் 201 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி எஸ் ஜெயமூர்த்தி அவர்கள் சார்பாக 201 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்பு தம்பி ஜெயமூர்த்தி அவர்கள் எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறது. எனது அன்புள்ளத்திற்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். நன்றி 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 நன்றி. அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய எனது அருமை அண்ணாவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி. அம்மா அவர்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கால் படம் முடத்துண்டு வாக்கியாசி கொடுத்தால் உன் பிணத்தை சுடுவது என்னுடைய பொறுப்பாகும். இல்லை என்றால் பிணத்தை எடுத்து சென்று விட சண்டாளி. ஐயா என்ன சொல்லலாம்? எற்கனையோடி சண்டாளி, எற்கனையோடி. இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? ஒரு இறந்த குழந்தையை தெய்வத்துக்கு சமம் என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அதை கூட நினைத்து பார்க்காமல் இந்த நீச புலையன், இந்த மயான காவலன் நான் பெற்ற மகனை எத்தி எறிகிறானே. நீச புலையனே, மயான காவலனே, நீ யார்? நீ யார்? என் குழந்தை எத்தி எறிவதற்கு நீ யார்? மனிதனா? மிருகமா? என்ன ஜென்மம் நீ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ நிதமும் பிணத்தோடு பிணமாக வெந்து கொண்டு இருப்பவன் தானே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்து, இப்படி ஒரு குழந்தை இருந்து, நீ கட்டிய மனைவிக்கும் நீ பெற்ற குழந்தைக்கு இந்த நிலைமை என்றால் நீ பெற்ற குழந்தை எத்தி எறிவியா? நீச புலையனே, புலையா இது உனக்கு சம்மதமா? மகன், அன்பு மகன், பாசத்தோடு நான் பெற்ற மகன் எத்தி எறிகிறானே. ஆண்டவா, ஆண்டவா, தெய்வமே, இந்த பாவி நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இறந்திருந்தாலும் இந்த மயானத்தில் வெந்து கொண்டிருக்க பிணத்தோடு பிணமாக வெந்திருப்பேன். இந்த பாவி இந்த உயிர் வாழ்ந்து ஒவ்வொரு பிணத்தை எரித்து புதைத்து மண்மேலாக்கி கொண்டிருக்கின்றேன். கொடுத்த மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை எத்தனை வார்த்தை. இப்படி எல்லாம் இந்த பாவி ஒவ்வொரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று இந்த சண்டாளனை உயிரோடு வைத்திருக்கின்றாயா? அம்மா, அம்மா, நான் மட்டும் இறக்க சத்தம் அல்லாதவன் அல்ல, அள்ளி கொடுத்த கரம்தான். ஆமா, கொடுத்த மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கரம் நீட்டி கொள்ளி காசு வாங்கி கொண்டிருக்கின்றேன் என்று தகாத வார்த்தை சொல்லாதே. அதிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நிதியிலும் அடிமையல்லவே, பாதியில் அடிமையான தகாத வார்த்தை என்று சொல்ல வேண்டாம். சீச்சி என்ன வார்த்தை பேசுறாய்?
மகனே, அன்பு மகனே, நம்ம பேசிரா கால்பட பலத்தோடு வாய்க்காசி கொடுப்பதற்கு ஒரு கருத்தில் எது இல்லை? இல்லை. சுற்றமில்லை? இல்லை. பதி இல்லை? இருக்கிறார். தற்சமயம் எங்கில்லை ஐயா. தற்சமயம் எங்கில்லையா? இப்படி ஒரு பெண்ணை இன்று நான் பார்த்திருக்கின்றேன். இந்த மயானத்தில் குழந்தை இறந்த செய்தியை கூட தன் தகப்பனுக்கு அறிக்கை செய்யாமல், சொந்த பந்தம் அனைத்து பேர்களுக்கும் ஒரு அறிக்கை செய்யாமல், இரவு நேரத்தில் இலகுலுங்காத நேரத்தில் சோவென்று மழை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தன்னந்தனிமையாக அப்படி ஒரு தைரியமாக கொண்டு வந்து குழந்தையை தகனிப்பதற்கு துணிந்து விட்டாயே பாவி. ஆமா, கெதி இல்லை, சுற்றமில்லை, கால்பட பலத்தோடு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு ஒன்றுமே வழியில்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றாளே. இல்லை, சரியாக பார்த்து வரத்தான் வேண்டும். பார்க்கலாம். இப்படியே ஏமாற்றி என்னிடத்தில் கால்பட பலத்தோடு வாய்க்கரிசி கொடுக்காமல் சாமர்த்தியமாக குழந்தையை தகனிக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். பார்க்கிறேன். இந்த பூமண்டல வளர்வதற்கக்கூடிய ஒரு தாடி ஒன்று கழுத்தில் தெரிகின்றது. ஒன்றுமே இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. சண்டாடி பூமண்டலம் விளவதைக்கக்கூடிய ஒரு தாலியை வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாயா? அந்த தாலியை விற்றாமல் எனக்கு செருவடி கூலிய கொடு. ஆண்டவா, அம்மா, தாயே, நீ கொடுத்த சோதனை எல்லாம் போதாதா? ஐயோ, 33 தேவர் கண்களுக்கு தெரியாத என் மாங்கல்யம் கேவலம் ஒரு இடுகாடு காக்கும் காவலன் பார்த்து விட்டானே. ஐயோ, அப்படி என்றால் நான் சத்தியம் தவறினேனா? என் பக்தா சத்தியம் தவறினாரா? இல்ல நான் பெற்ற குழந்தை நான் சத்தியம் தவறினாரா? 33 கோடி தேவர்கள் காணாத தாலியே,
விட்டானே, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேண்டாம், இனிமேல் இந்த பூமிக்கு பாரமாக இருந்து என்ன பயன்? வேண்டாம், இந்த உடற்புல ஆவியெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போகட்டும். உடல் வேண்டாம், உயிர் வேண்டாம். எதற்காக என்னை தடுக்க வேண்டும்? எதற்காக நீங்கள் என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக சாக வேண்டாம் என்று தடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று நீ கேட்கிறாய். சாக வேண்டாம் என்று சொல்வதற்கு, நான் தடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஒவ்வொன்று நினைத்து பார்த்தால் இந்த வயான காவலர் தாலியை பார்த்தேன் என்று கண்ணீர் வடித்து, இனிமேல் இந்த உடல் வேண்டாம், உயிர் வேண்டாம், எதற்காக பூமிக்கு பாரமாக நடமாட்டுப்படமாக நாம் வாழ வேண்டும் என்று சாவுக்கு துணிந்து விட்டாயே. ஒரு நாடு இருக்கிறோம், உன்னை மனமுடித்த மணமகன் பேர், இங்கிருந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா சொல்ல முடியுமா? சொல்லுவா. இது முனிவருடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். 33 தேவல் கண்ணுக்கு காணாத தாலியாளர் என்ற கண்ணமா புரியலே. இந்த பாவி என்ற கண்களுக்கு மட்டும் தானே தெரிந்தது அன்று. அந்த முறைப்படி எண்ணி பார்த்தா இது என்னுடைய மனைவி சந்திரமதியா. சந்திரமதி என்றாலும் இறந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை நான் பெற்ற மகனா. ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். ஏன் சந்தேகப்பட வேண்டும்? தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிடத்தான் வேண்டும். அதுதான் சரி. பார்க்கிறேன். அம்மா, அம்மா, இந்த மயான காவலன் தாலியை பார்த்தேன் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்த சாவுக்கு துணிந்தா யார் என்று சொல்ல முடியுமா? மகையே உணவளர்த்த கணவனல்லாது மற்றவர்க்கு பிணஞ்சுடுமோ கண்டால் என்று ஏங்கி ஏங்கி பேதலித்து புலம்பும் பெண்ணே. இந்த பாவி தாலியை பார்த்தேன் என்று அல்லது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை மனமுடித்த மணவாளன் பேர் என்ன? இங்கிருந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா? என்னம்மா சொல்லு. சொல்கிறேன் ஐயா, இவள் யார் என்று சொல்கிறேன். இவள் யார் தெரியுமா? இவள் யார் தெரியுமா? கண்ணமாவிள் மதுரைய மன்னருக்கு மகளாக மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியானே. நாட்டை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி என் பக்தா. அன்பு மகனே, ஆசை மகனே, பாசத்தோடு நான் வளர்த்திட்ட பெற்ற மகனே, நம்ம சூரிய குலம் ஒன்றோடு அழிந்து விட்டதப்பா. நம்ம சூரிய குலம் ஒன்றோடு ஒளிந்து விட்டதப்பா மகனே. ஐயோ, ஐயோற்றுவர்கள் ஆழ்வாய்ந்துதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த பாவி, நீ இறந்து விட்டாயா? நீ இறந்து விட்டாயா மகனே? காலகண்ட நிலத்தில் அளவாக இருப்பீர்கள். எனக்கு இந்த நிலையில் நான் பிணத்தோடு பிணமாக வென்று கொண்டிருந்தேன். அப்பா, உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? இந்த பாவி இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? ஐயோ, என் அப்பா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? அப்பா என்று இந்த பாவியை ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா மகனே? உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கிடந்து விட்டார்கள் அப்பா. இனிமேல் நான் எங்கு போவேன்?
நான் எங்கு செல்வேன்? இந்த பாவி நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் அப்பா. உன்னை எல்லாம் விடுத்து இந்த பாவி நான் தனிமையாக சென்று எங்கு இந்த பாவி நான் உயிர் வர போகின்றேன்? ஆண்டவா, இறைவா, மகனே, அப்பா என்று என்னை ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? மகனே, அப்பா என்று என்னை ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? நான் பெற்ற மகனே, ஐயோ, இறைவா, அவன் நான் பெற்ற மகனையா? உங்களை யாருன்னு கூட இந்த பாவிக்கு தெரியவில்லையே. என் மகனுக்காக நீங்கள் எதற்காக அழ வேண்டும்? என் மகனை கொடுத்து விடுங்கள் ஐயா. இவன் என் மகன் இல்லை, அவன் என் மகன். நான் யாரும் உனக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. நான் தான் ஒரு அன்பு கணவர் கண்ணே சந்திரமதி. இல்லை இல்லை, நம்பு, உண்மை. ஐயா, உங்களை நம்ப வேண்டுமா? உங்களை நம்ப வேண்டுமானால் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் முடிந்த நாள் அன்று என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமாக ஒரு பெயரை சொல்லி அழைத்தார். அது ஒரு ரகசியமான ஒரு பெயர், வேறு எவருக்கும் தெரியாது. எனக்கும் என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெயரை சொல்லி அழைத்தால் உங்களை நான் கணவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் முடியாது ஐயா, முடியாது. கணவர் மனைவென்று கூட தெரியாமல் ஆக்கி வைத்தாயப்பா. இந்த பாவியை இன்னும் எத்தனை சோதனைக்காதாக்க போகிறாய் தெரியவில்லை. சரி, திருமணம் முடிந்த அன்று சந்தோஷமான ஒரு பேர், அந்தரங்கமான ஒரு பேர், கணவர் மனைவி இருவருக்கு மட்டும் தருகின்ற ஒரு பேர். ஆமா, அதை சொல்லி இப்பொழுது நான் அழைத்தால் அதற்கு பிறகு இந்த பாவி என்னை கணவர் என்று ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, இருவருக்கும் தெரிகின்ற ஒரு பேர் இந்த பயானத்தில் சொல்லி அழைக்க வேண்டும் என்று எனக்கு விதி. அழைக்கிறேன். கண்ணே, தாரா, இந்த சண்டால பாவி உயிரோடு இருந்ததையா? என்னை தொடாது, என்னை தொடாதுமா. கணவர் மனைவென்று கூட தெரிவதற்கு பிறகு தொட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். மதுரை மனதில் வைத்து கண் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய். கண்ணே, தாரா, உனக்கு தெரியும் எப்படி என்றால் உன்னுடைய கணவர் யாருக்கும் சரி அள்ளி கொடுத்த கரத்தால் மீண்டும் அந்த பொன்பொருள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை மீண்டும் நான் கரம் நீட்டி வாங்கி பழக்கம் அல்ல. புரிகின்றதா? அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் காசி மாநகர வீதி வழி உன்னை கரம் பிடித்து அழைத்து சென்று ஒருவருக்கு நான் விலை கூறி விருக்கிரம் செய்து நான் உன் கரத்தை பிடித்து என்னுடைய மனைவி அழைத்து செல்லுங்கள் என்று நான் கூறிவிட்டு வந்தேனப்பா. அந்த நேரத்தில் நாம் பெற்ற மகனை எனக்கு துணையாக இருக்கட்டும் ஐயா, என்னுடைய மனைவி அழைத்து போய் என்று சொல்லும் பொழுது அன்னவனையும் கரம்படி இழுத்து சென்றார்கள். நம் பெற்ற மகன் அப்பா அப்பாவென்று இந்த பாவி சண்டனை என்னை பின் திரும்பி பார்த்துக் கொண்டு சென்றார். நான் பெற்ற மகனே, அவர்கள் எல்லோருமே காலால் இடும் வேலைகளை கரத்தால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்திமதிகளை கூறி இந்த பாவி வந்து எனக்கு இந்த நிலை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாவி இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? நம் பெற்ற மகனையும் கொண்டு வந்து விட்டாயா?
கண்ணே தானா சந்திரமதி கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். ஆமா, உன்னுடைய கணவருக்கு காசிமா நகரத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். அம்மா இந்த பாவி நான் என்ன சொன்னேன்? எந்த வார்த்தை சொல்லி வந்தேன்? ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுமா. ஞாபகம் இருக்கிறது சுவாமி. எப்படி? கண்ணே சந்திரமதி, நாம் இருவரும் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கும் வேலை வந்தார். நாம் பெற்ற மகனை அப்பா என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி சந்திரமதி, இருவரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய நேரங்கள் அந்த ஆண்டவன் கொண்டு வந்து நம்மளை ஒரு இடத்தில் விடுவார். மனைவி என்று என் முகத்தை நீ பார்த்து, கணவன் என்று நான் நீ என் முகத்தை பார்ப்பது உண்மை உறுதி என்று தெரிந்து, புரிகிறதா? உயிரோடு நம் பெற்ற மகனை என் கரத்தால் ஒப்படைக்க வேண்டும். அப்பாண்டு நான் பெற்ற மகன் அழைக்க வேண்டும். மகனே என்று நான் அரவணைக்க வேண்டும் என்று நான் ஒரு சென்றேன். அம்மா ஆமா, ஒரு முறை எண்ணி பார்த்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். அழுது கண்ணீர் வடித்து நாம் என்ன செய்வது? ஒரு முறை நம் கஷ்டத்தை எல்லாம் நினைத்தால் அழுகும் கண்ணீருமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நினைத்தால் ஆண்டவருடைய கட்டளை என்று நினைத்து பார்த்தால் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் தெரியுமா? இந்த பாவியிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். பரவாயில்லை, இங்க வா. நம் குழந்தை என்று கால்பட முழுத்தொன்று வாக்கிய இல்லாமல் தகுதித்து விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் நிறுத்தி விடும். அங்கு காலகண்ட நிலத்துக்கு போ, அவரிடத்தில் சென்று கால்பட முழுத்தொன்று வாக்கிய வாங்கி வைப்போம். இல்லை சுவாமி, அங்கு சென்றால் எனக்கு கொடுக்க மாட்டார்கள். இந்த பாவியை விடவும் மாட்டார்கள். ஐயா கொடுக்க மாட்டார்கள். என்ன செய்ய? அம்மா, எனக்கு வேறு ஒன்று வழி இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம் தெரியுமா? நம் இருவருடைய கரத்தில் ஒன்றுமே கெதி இல்லாமல் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் பொழுது நம் குழந்தைக்கு கால்பட முளத்துளி இல்லாமல் தகனித்து விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் இருந்து விடும் இல்லையா? ஆமா, என்ன தெரியுமா? அதோ பார், சென்று நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி பிச்சை எடுத்து சுவாமி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுப்பது ஒன்றுதானே குறை இருக்கிறது. ஒன்றுதான் குறை. அதையும் எடுத்து வருகிறேன். நம் குழந்தை இந்த இடத்தில் அந்த மயானத்தில் எத்தனையோ படங்களை நாம் பார்க்க வேண்டும். கால் பணம் முளத்தோடு வாங்க வேண்டும், அதையும் பார்க்க வேண்டும். ஆனால் இன்னும் ஒன்று, இந்த வாக்கிய சிறக்க சேர்ந்தது அதை விட வேண்டாம். கால் பணம் முளத்தோடு கண்டிப்பாக எஜமானுக்கு சேர வேண்டியது. பிச்சை எடுத்து கொண்டு போ. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா,
கழுத்தை கடித்தே கொலை செய்திருக்கின்றாய். ஓ ஐயா, போதும் ஐயா, நான் பட்ட சோதனை எல்லாம் போதும். நீங்களும் வந்து ஒரு குலகாரி என்ற பட்டத்தை சூட்ட வேண்டுமா? எப்படி கழுத்தில் ரத்தம் வந்தது? யார் கடித்தது? கடித்ததா? தாங்களுடைய வாயிலை சிகப்பாக இருக்கிறது, அங்கே கழுத்தில் இல்லை. பிச்சை எடுக்க சென்றேன். சென்ற வழி ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. என் குழந்தை போல் அழுது புலம்பிக் கொண்டு இருந்ததை தவிர நான் குலகாரி அல்ல ஐயா. நான் மயான குற்றத்திற்காக அனைத்து செல்வன் அங்கே அரண்மனைக்கு மயான காவலில் வாருங்கள். ஓரமாகள். யாரப்பா மயான காவலர்? தாங்கள் தான் மயான காவலனா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் காசிமனுடைய மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றாள். பாவம். கொலை செய்த குற்றத்திற்காக அந்த பெண்ணை ஒரே வெட்டாக வெட்டுமாறு மன்னனுடைய உத்தரவு. சரி, அந்த உத்தரவை நீங்கள் தான் நிறைவு செய்ய வேண்டும் என்று தாங்களுடைய எஜமானாகிய வீரபாகு தாங்கள் கருத்தால் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை கையால் கொடுத்திருக்கின்றார். பார்த்தீர்களா? அப்படியா? நீங்கள் சொன்னால் போதாது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். படிக்க தெரியுமா? ஆயுதம் கொடுத்திருக்கின்றார். ஆமா, கொண்டு வருவங்களை வெட்ட வேண்டும் என்று இருக்கு. நான் கொண்டு வரும் பெண்ணை வெட்ட வேண்டும். லோஜாக் மோஜாக் மோஜாக். நீங்க தானப்பா கொண்டு வெட்டித்தாராக வேண்டும். யாரை கொண்டு வந்தீங்க? ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன பெண்ணு? பின்பதாக திரும்பி பாருங்கள். ஆடி மாசம் மாத்து வைப்போம். எத்தனை நாளாக இந்த வேலை? ஆடி மாசம். சுவாமி, கண்ணே, நான் பட்ட சோதனை எல்லாம் போதாதுன்னு நம்மளை குலகாரி என்ற பட்டத்தை சுட்டி போகிறார்களே, நான் குலகாரியா? நிச்சயமாக இந்த குழந்தையை கொண்டிருக்க மாட்டீர்களம்மா. இது ஆண்டவருடைய கட்டளை. சுவாமி, ஆண்டவருடைய கட்டளை இது. என்னை மன்னித்து விடு கண்ணே. இந்த பாவியை மன்னித்து விடு. உனக்கு உயிருக்கு உயிராக இருக்க வேண்டிய பாவி சுவாமி, உனது உயிரை நான் போக்குவதற்காக துணிந்து விட்டேன். சுவாமி, என்னை மன்னித்து விடு தாராபதி. மன்னித்து விடு. உனக்கு வாழ்வளிக்க வேண்டிய சண்டாள பாவி, உன்னுடைய வாழ்வு அளிக்க போகிறேன். மன்னித்து விடு கண்ணே. இந்த பாவியை மன்னித்து விடு. அது மட்டுமா, நம் பெற்ற மகன் இறந்து விட்டான். அவனை மயானத்துக்கு கொண்டு வந்து உன் கரத்தை நீ கொண்டு வைத்து விடுவீர்கள். ஆமா, இந்த இடத்தில் இந்த பாவி நான் உன்னை வெட்டி விட்டால் நீ இறந்து போய் விடுவீர்கள். உனது இறப்புக்கு பிறகு இந்த பாவி இந்த கரத்தால் நான் உனக்கு கொல்லி வைத்து விடுவேன். முடிவில் நான் பிடமாகி விட்டால் எனக்கு கொல்லி வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள்? ஒருவருமே இல்லை கண்ணே. சந்திரபதி, யாரும் இல்லாத ஒரு அனாதையாக போகின்றேன். யாரும் இல்லாத ஒரு அனாதையாக போகின்றேனே. ஐயோ, கணவர் என்று என் முகத்தை பார்த்து கண் கலங்க வேண்டாம். மனைவி என்று நான் உன் முகத்தை பார்த்து கை நடுக்கம் வேண்டாம். இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது கண்ணே, வெடித்து விடும் போல் இருக்கிறது. இந்த பாவிக்கு இதுதான் சோதனையா? இறைவா, கத்தி எடுத்து கரம் பிடித்தேன். அம்மா, உன்னை வெட்ட மனது கண்ணே, நான் என்ன செய்வேன்? கடைசி முறை அந்த ஆண்டவனை வேண்டிக்கமா நான் வெட்டுகின்றேன். ஆண்டவனை வேண்டிக்கொள்வதா? இவளுக்கு எங்கே சுவாமி இருக்கிறது? ஆண்டவன், இவளுக்கு எங்கே சுவாமி இருக்கிறது? தெய்வம், கடவுளே கண் கண்ட தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவள் இந்த சந்திரமதி. சுவாமி, என் தெய்வம் எங்கே? என் தெய்வம் எங்கே இருக்கிறது? இதோ இதோ என் தெய்வம்.
என் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன், என்னை வெட்டி விடுகிறோம். ஆண்டவா, இத்தனை சோதனைக்கு ஆளாக்கி கூட இந்த பாவி சண்டாளனே தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றானே. அடுத்த பிறப்புக்கு கூட மனிதனாக பிறந்தான். இந்த பாவி அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அம்மா 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 என்ன இது? நான் உன்னை வெட்டும் நேரத்தில் உன் கள்ளத்தில் பூமாலை விழுவதற்கு காரணம் என்னமா? உன்னுடைய மனதில் என்னமா நினைக்கின்றீர்கள்? சொல்லுமா, சொல்லு சந்திரமதி, சொல்லு. சுவாமி, நான் வேறு ஒன்றும் நினைக்கவில்லை. என்னுடைய கணவர் வெட்டப் போகிறார். ஆமா, நான் இறக்கப் போகிறேன். நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு மறு பிறப்பு ஒன்று இருந்தால் நீங்கள் தான் கணவராக இருக்க வேண்டும். நான் தான் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற குழந்தைதான் நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். நம்முடைய நாடே நமக்கு நாடாக வேண்டும். நம்முடைய நாட்டு மக்களே நமக்கு மக்களாக வேண்டும் என்றுதான் வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. நீ சொல்வதை பார்த்தால் இந்த பாவி மீண்டும் அடுத்த பிறப்புக்கு மனிதனாக பிறந்தால் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதை விட உன் இதயத்தில் கோயில் கட்டி இந்த பாவியை சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறாயா? சுமந்து கொண்டிருக்கிறாயா கண்ணே? இறைவா, சுமை தாங்கி சாய்ந்தால் சுமையல்லவாகும், மணி எங்கு சுமை தாங்கி சாய்ந்தால் சுமையல்லவாகும்,
வந்து விடு. ஒரு குழந்தை கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கிறது. கழுத்தை நெறித்துக் கொண்டு விட்டதா? ஆமா, அதற்காக இந்த பெண்ணை நான் வெட்டுகின்றேன் அப்படின்னு உமக்கு யார் சொன்னது? என் எஜமான் சொன்ன வாக்கு. எஜமான் சொன்னா எதுவும் செய்வாய். என் எஜமான் பார்த்து எதை சொன்னாலும் செய்வதற்காக தனது மயானத்தில் நான் கவல் பார்த்துக் கொண்டிருக்கேன். அந்த முகத்தை பார்த்தாயா? முகத்தை பார்த்து கொலை செய்யக்கூடிய முகமா இது? பால்வடிகிற முகம் வேண்டாம், விட்டுவிடு. பால்வடி முகமா? ஆமா ஆமா. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? ஆமா, விட்டுவிடு. உன்னுடைய நாட்டை நான் திருப்பி தாரவத்து கொடுத்து விடுகிறேன். மீண்டும் எனக்கு திருப்பி நாட்டை கொடுக்குறேன். ஆமா. வேண்டாம் சுவாமி, இங்க பாரு, நீங்க போய் விடுங்க. எஜமான் கொடுத்த கட்டளை மீறக்கூடாது என்று மயானத்தில் நான் கவல் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் நான் உமக்கு நாடு நகரத்தை கொடுத்தேன். சரி, மீண்டும் அந்த பெண்ணை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி நாடு நகரத்தை தருக என்று சொல்கிறாய். எனக்கு வேண்டாம். எங்களை வாழத்தான் விடவில்லை, நிம்மதியோடு நாங்கள் சாவதற்கு விட்டுடுவேன். பெண்ணை வெட்டனா இறந்து போய்விடும். இறந்து போயிடுமா? இறந்து போய்விட்ட நீ ஒரு கொலகாரன் ஆகி விடுவாய். எல்லாரும் பெண்ணை வெட்ட இறந்து போயிடும். ஆமா, அந்த பெண்ணை இறப்பதற்காக தனக்கு வெட்ட போறேன். இறந்து போய் விட்ட ஒரு கொலகார எனது உயிர் இருக்கும் நினைக்கிறியா? இந்த பெண்ணை வெட்டி இந்த இடத்துல இறந்து விட்டால் சரி, அந்த பெண் உயிர் உடலை விட்டு பிரிந்து போவதற்குள்ளாகவே இந்த சண்டாளன் உயிர் பிரிந்து போய்விடும். அப்ப வெட்டதே வேண்டுமா? சரி, வெட்டு வெட்டு. தேவர்களை வழங்கியக்கள். தேவலோகத்தில் தேவர்கள் ஒன்றாக கூடி ஆடிய நாடகம் இது. எப்படியாவது உன் இடத்திலே போய் வாங்கி அவனை திட்டமிட்டோம். அது முடியவில்லை. ஒரே மனதாக உத்தமனாகவே நீதிபதியாகவே சத்திய வேந்தனாகவே சிறப்பாக நீ வாழ்ந்து விட்டாய். ஹரிச்சந்திரா, உன்னுடைய மகள் லோகிதாசனை கனகவேந்தனை எழுப்பி தருகிறேன். நீ மீண்டும் உன்னுடைய நாட்டை நீயே ஆழ்வாய். ஒருவருக்கு தானமாக கொடுத்த நாடு நகரத்தை நான் மீண்டும் பெற வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை விட இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? என்ன? நான் மயானம் காத்து மதுக்குடம் சுமந்து இந்த கரத்தால் கண்டெடுத்து கால்பட பணத்தோடு வாய்க்கரிசி வாங்கி பிணத்தோடு பிணமாக வெந்து மீண்டும் அடுத்த பிறப்புக்கு மனிதராக பிறந்தாலும் கூட இந்த நாடு நகரத்தை நான் ஆள வேண்டும் என்று நீங்கள் சொல்வது அவ்வளவு சரியில்லை. சரி, எனக்கு வேண்டாம் சுவாமி. நீங்கள் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் நான் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சம்பந்தம். நீங்கள் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சம்பந்தமான எனக்கு வேண்டாம். உன்னுடைய மகன் லோகிதாசனுக்கு மனைவரை சுட்டு வைக்கிறேன். அன்னவருக்கு நீ பக்குவமாக இருந்து இதே போலவே உத்தமனாகவே நீதிபதியாகவே சத்திய வேந்தனாகவே சிறப்பாக நீங்க வாழ வேண்டும். தாங்களுடைய சிறப்பாக வாழ வேண்டும். இதுவரையிலும் எங்களுடைய நாடத்தினை கண்டுகளுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறந்த முறையிலே ஒளிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கருப்பசாமி ஆடியோஸ் பெரியமனப்பட்டி உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் சீகம்பட்டி மற்றும் வடக்கிப்பட்டி சோழிப்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சிறந்த நாடக அமைப்பாளர்கள் வி பூபதி வடக்கிப்பட்டி எம் பெரியசாமி பூசார் நாயக்கம்பட்டி இரு கலைவிடங்களின் சார்பாகவும் சிறந்த முறையிலே இந்த நாடத்தினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கூடிய யூடியூப் சேனல் விஎஸ்கே யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சத்திய ஹரிச்சந்திரா மயானகண்டம் என்ற நாடத்தை நிறைவு செய்து பிரியா விடைபெறுகின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். ஆடு செலிக்க ஒரு பண்ணலாமா? வேற நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லை.